நம்முடைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இந்த ரயில்வே துறையில் விபத்து ஏற்படுத்தக்கூடிய பல சம்பவங்கள் குறித்து விரிவாகவே பேசியிருக்கிறோம். அது சில நேரங்களில் ஆதாரபூர்வமாக பேசியிருக்கோம். அதை நம்ம ரயில்வே ஜிகாத் அப்படின்னே சொல்லி பேசியிருக்கிறோம். இது பாகிஸ்தானிலிருந்து இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட விபத்துகளை ஏற்படுத்துங்கன்னு அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்ததையும் கூட பார்த்துருக்குறோம். இப்போ அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு தெரில. பஹல்காம் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது, பயங்கரவாத செயல் நடந்தது. அதே காலகட்டத்தில் தமிழகத்தில் திருவள்ளூர் அந்த அரக்கோணம் சென்னை மார்க்கத்தில் ரயில்வே இதில் திருவாலங்காடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரக்கூடிய அந்த ட்ராக், அந்த இடத்துல போல்ட்டு நட்டு இதெல்லாம் எடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்த ஹரிச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கரெக்டாக அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. சிக்னல் கட்டாக இருந்திருக்கு. முன்னெச்சரிக்கையாக பார்த்ததுனால மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வரக்கூடிய நேரம், அதற்கு முன்னாலேயே இதை போய் பார்த்துருக்காங்க. இல்லைன்னா மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே என்ன பிரச்சனை ஆகிருக்கு உண்மையிலேயே? ரயில்வே ஊழியர்கள் அங்கே இருக்க பாயிண்ட் மேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க, அவங்களுடைய அஜாக்கிரதையினால் நடந்திருக்குதா, சரியாக மேன்மேடு அந்த எரரா, இல்லை சதித்திட்டம் ஏதாவது இருந்திருக்கா? ஏன்னா போல்ட்டு நெட்லாம் கலந்துருக்காங்க. அதனால் அங்கே கைரேகை எல்லாம் கூட எடுத்திருக்காங்க. ரயில்வே போலீஸ் தனியாக ஒரு பக்கம் விசாரணை இருந்தாலும் என்ஐஏயும் விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது. பஹல்காம் அந்த நடந்ததில் இதுவும் நடந்ததுனால இங்கேயும் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டப்பட்டதா அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை போவதாக செய்திகள் வருகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த ஆண்டு இதே போல கவரப்பேட்டையில் ஒரு ரயில் தரம் புரண்டது. இதே மார்க்கம் இதே மார்க்கம் தான் இப்போது வரை கண்டு. இதே போல அந்த போல்ட் நட்டு கழட்டப்பட்டதுனால தான் கவிழ்ந்தது. அதுல 18 பேர் பக்கம் காயமடைந்தாலும் யாரும் உயிர் இழக்கல. ஆனால் கிட்டத்தட்ட அதே பாணியில திரும்பி இருக்கு, ரிப்பீட். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ISIS உடைய டாக்குமெண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு ரயில் ஜிகாத் செய்ய வேண்டும், ரயில் விபத்துகள் மூலமாக உள்நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்தி சீர்குலைப்பது எப்படி என்பதை பற்றி ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இஸ்லாமிக் அடிப்படைவாதிகளுடைய ஒரு டாக்குமெண்ட் இருக்கிறது. கிட்டத்தட்ட அதே போல இது செயல்பட்டு இருக்கிறது. ஆகவே அதுக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லை என்பதை விசாரித்தால்தான் தெரியும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் ஒண்ணு நிச்சயமா தெரியுது, இப்படிப்பட்ட செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மனிதத்தன்மையே இல்லாதவர்கள். அந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல வரக்கூடிய எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைங்க, அப்பாவி பொதுமக்கள், பெண் படுத்து தூங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மக்களை, நூற்றுக்கணக்கான மக்களை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு சதி செயல் தீட்டப்பட்டிருக்குமே. ஆனால் இதை விட படுபாதகமான செயல் எதுவுமே இருக்க முடியாது. மேலும் மனுஷனை வாழறதுக்கு தன்மையை உயிர் வாழ தகுதியற்றவன். அதனால நிச்சயமாக அப்படிப்பட்ட குற்றவாளிகள் பிடிபட்டால் உடனடியாக தூக்கு தண்டனை கொடுக்கணும். பயங்கரவாத செயலாக பார்க்கணும். அப்படி செய்தால்தான் இதை போன்ற செயல்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க முடியும். வந்தே பாரத்ல பெரிய சாதனை பண்றோம். ஜம்மு காஷ்மீர் மிக உயர்ந்த ரயில்வே பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்கோம். 100% எலக்ட்ரிபிகேஷன் எல்லாம் பெரிய சாதனை தான். ஆனால் கூட ரயில் விபத்துகள் இதே போல செயல்திட்டங்கள் ஏற்படாதவனும் அதுக்கு தடுக்கூடிய ஒரு மெஷினரி, ஒரு மெக்கானிசம், பிரிவென்டிவ் மெக்கானிசம், லீகல் மெக்கானிசம் இருந்தால்தான் இதெல்லாம் நம்ம தக்க வைக்க முடியும். இல்லாட்டி எத்தனை வேஸ்டா போகும் இல்லைங்களா? இப்ப பாருங்க, சைனால நான் படிச்ச ஒரு இது என்னன்னா, அத்தனை பேருடைய முகத்தை இமேஜ் ப்ராசஸிங் மூலமா மேட்ச் பண்ணி ஒரு சர்வர்ல வச்சிருக்காங்க. அது உண்மையா பொய்யா தெரியாது. நம்ம ஊர் ஊடகங்கள்ல பேப்பர்ல தான் படிச்சேன். இப்ப ரோட்ல ஒருத்தர் போகும்போது ஒரு முகத்தை எடுத்தாங்கன்னா அந்த முகத்தை உடனே இமேஜ் ப்ராசஸிங் மூலமா மேட்ச் பண்ணி அவங்களுடைய ஆதார் மாதிரி லிங்க் இருக்கும் இல்லையா, இவங்க யாருன்னு கொஞ்ச நேரத்தை கண்டுபிடிச்சிருவாங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரிதான். நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஒரு ப்ரிவென்டிவ் மெக்கானிசம், ஃபூல் ப்ரூஃப் சிஸ்டம் ஏற்படுத்த வேண்டும். முதல் விஷயம். இப்போ 100% CCTV கேமரா வைக்க முடியுமா? அது நமக்கு தெரியாது. அதெல்லாம் பிராக்டிக்கல் என்ன பார்க்கணும். இல்லை வேற ஏதாவது நெட்வொர்க் மூலமா இந்த மாதிரி ஏதாவது சின்ன போட் நடந்தால் உடனே கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. இந்த கவச் என்ற ஒரு கருவியை பொறுத்து எல்லா ட்ரெயின்லையும் ஆக்சிடென்ட் வராமல் முன்கூடிய தடுப்பதற்காக பேசினாங்க. அதே போல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த இடத்துலையும் யாரும் எந்த சைஸ்லையும் செய்ய முடியாது. செஞ்சாங்கன்னா உடனே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அலர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இது ஒரு பக்கம் யோசிக்கணும். ரெண்டாவது, இப்படிப்பட்ட செயல் செய்யக்கூடியவர்கள் சும்மா ஒரு போல்ட்டை திறந்து விட்டான் எடுக்கிறது அப்படி எடுக்க கூடாது. இது ஒரு வெடிகுண்டு வைத்து பல பேரை கொன்றவனுக்கு என்ன தண்டனையோ
அதை விட கடுமையான தண்டனை இவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும், இல்லாட்டி ஸ்பெஷலா ஒரு ஆக்டே போடணும். அப்படிப்பட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் இதுல பிரிவென்டிவ் மெக்கானிசம் இது போன்ற செயல்கள் வருங்காலத்துல நடக்காம இருக்கும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது பாருங்க, இப்ப இந்த பகல்காம் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் அதெல்லாம் விசாரணை போதான் வரும். வெளியே கசிந்து வரக்கூடிய தகவல் சொல்றேன். லோக்கல்ல உள்ள அங்க லோக்கல் பர்சன்ஸ் அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் இப்படிப்பட்ட செயல் நடந்திருக்கவே முடியாது. குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவங்க பிளான் பண்ணிருக்கணும் எல்லாத்தையும். இல்ல அந்த உள்ள காட்டுப்பகுதியில தான் சிலிண்டரு, பெட்ஷீட்டு, ஹீட்ஷீட்டு இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அடைக்கலம் கொடுத்திருக்கணும். அப்ப நீங்க தாஜ் ஹோட்டல் நடந்த விபத்துக்கே அந்த லோக்கல்ல சில பேர் உதவி செஞ்சிருக்காங்க. எப்படி அவன் உள்ள போவான்? பாம்பேல எப்படி அவனுக்கு தெரியும், கராச்சில இருந்து வரக்கூடியவனுக்கு? ஆகவே இதெல்லாம் கேள்விக்குறி எழுப்புகிறது. அதனால வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய எதிரிகளை விட ஆபத்தானது உள்நாட்டில் இருக்கக்கூடிய துரோகிகள். சின்ன சின்ன செயலா செய்யலாம், அல்லது பயங்கரவாத செயலுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவி செய்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால்தான் இப்படிப்பட்ட நீங்க சொன்ன ரயில் ஜிகாதா இருக்குமா என்று சொன்னீர்கள். இப்படிப்பட்ட ரயில் ஜிகாதாக இருக்குமா என்று கேட்கக்கூடிய கேள்விக்கே இடமில்லாமல் போக வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும். ஆகவே பயங்கரவாதத்தை அழிப்பது போல பயங்கரவாத செயல்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்களையும் அதே போல தீவிரத்தோடு அழிக்கக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடிய செயல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் இது போன்ற தீவிரவாத செயல்கள் நீக்கப்படும். அதே போல விரைந்து இந்த இதெல்லாம் விசாரணை பண்ணணும். ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் அப்படியே எல்லாம் மறந்து போயிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால இப்படிப்பட்ட அட்லீஸ்ட் இப்படிப்பட்ட சதி செயல்களுக்காகவாது விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம்.